Hi guys, this is Vibe with Viji cooking vlog. இன்னைக்கு நம்ம சேலம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க குக் பண்ண போகலாம். அதுக்கு தேவையானது ரைஸ் வந்து 2 கப்ஸ். ஜீரக சம்பா ரைஸ்னால் சூப்பராக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ் வந்து 2 கப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. கீ வந்து 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த க்ரஷ்டு கார்லிக் வந்து ஒரு 6 to 7 ஃப்ளேக்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். நல்லா வணக்கிட்டு இப்போ நமக்கு மின்ட் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம் கொஞ்சம் இந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து இந்த 1/4 கிலோ சிக்கனை வாங்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டு ஒரு விசில், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நம்ம அதை வந்து எடுத்து இந்த பேனில் வந்து போட்டுறோம். அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடணும். இது கூட பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் போடணும். 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் இது கூட போடணும். அப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். 2 கப்பு பிரியாணி அரிசிக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து 1 கப்புக்கு 1.5 டம்ளர் அந்த விதம் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ 2 கப்பு இருக்கிறனால நான் வந்து 3 கப்பு ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப் எச்சா ஆட் பண்ணியிருக்கிறேன். கர்ட் வந்து ஒரு 1/4 கப் வந்து ஆட் பண்ணணும். சால்ட் வந்து நம்ம 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம வந்து ஒரு லைம், ஒரு 1 ஸ்பூன் வந்து நம்ம லைம் போடலாம், லைம் ஜூஸ். அப்புறம் கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அது மேலே தூவி விடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம கீ ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். அப்புறம் குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் நம்ம கரெக்டாக, அதுக்கு மேலே வேண்டாம், 2 விசில் வேண்டாம், ஒரே ஒரு விசில் விட்டு ஒரு 1 மினிட் ஆஃப் பண்ணிடுங்க. 1 மினிட் விட்டுட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான நமக்கு பிரியாணி சேலம் ஸ்டைலில் வாவ் ரெடியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு யம்மியாக இருக்கும். இது தயிர் ரைத்தா வச்சு, தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன்னா தக்காளி வந்து 3 போட்டிருக்கிறனால அந்த தக்காளி டேஸ்ட் வரும். சூப்பரான பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி யம்மியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு வைப் வித் விஜி குக்கிங் vlog-ஐ பார்த்துக்கிட்டே இருங்க. இது கூட வந்து வைப் வித் விஜி ட்ராவலிங் vlog,
அண்ட் லேர்ன் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் vlog இதையும் சேர்த்து பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.